ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா அது சார்ந்த உங்களுடைய கேள்விகளையும் நீங்க கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நம்ம எப்பவுமே சொல்றது உண்டு, கட் வந்து செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய அந்த மலக்குடல் இல்லை அந்த கட் சார்ந்த விஷயங்கள் கிளியரா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையுமே வந்து தெளிவா இருக்கும் அப்படின்னு நீங்களே பல முறை சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எதனால வருது? ஆக்சுவலா மலச்சிக்கல் அப்படின்னா என்ன? மலம் வந்து வர்றதுல சிக்கலா இருக்கிறதா மலச்சிக்கலா, இல்ல சில பேருக்கு சாப்பிட்ட உடனே வந்து உடனே மலம் கழிக்கிறதுக்கான ஒரு இது இருக்கும், அதுவும் வந்து மலச்சிக்கலா? இந்த மலச்சிக்கல் தான் என்ன, அதுக்கு ஒரு புரிதல் கொடுங்க. கண்டிப்பா. ஏன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிறப்ப வந்து எல்லோருக்கும் என்னன்னா, யூஸ்வலாக பேஷண்ட் இன்வெஸ்டிகேஷன் வரப்போ கூட கேட்போம், உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா அப்படின்றதுனா, இல்லை நான் போயிடுறேன், டெய்லி நான் மோஷன் போயிடுறேன், அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக ஒவ்வொரு மருத்துவ முறைகளும் வெவ்வேறான வந்து ஒரு சித்தாந்தத்தை வந்து உடையது. ஸோ அந்த மாதிரி என்னென்னா, இன்னைக்கு நவீன மருத்துவம் அந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மலச்சிக்கல் அப்படிங்கிறது மலம் கழிப்பதில் சிரமம், அதில் ஏற்படக்கூடிய கடினத்தன்மை, அது ஒன்று வச்சுட்டு இன்னொரு இடத்துல என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, வாரத்திற்கு 3 முறைக்கு குறைவாக போனால் மலச்சிக்கல் அப்படின்னு. அப்போ அவங்களோட இதுபடி என்னன்னா, 3 நாளைக்கு ஒரு முறை, 2.5 நாட்களுக்கு ஒரு முறை மலம் கழித்தால் அது வந்து நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னு. ஆனா நம் முறைப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு காலை கடன். அன்றாடம் வந்து பாத்தீங்கன்னா மலம் கழிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து குரல் வெண்பாக்களை கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலை வந்து தெற்கு நோக்கார், ரா வந்து வடக்கு நோக்கார் அப்படின்னு. அதாவது மலம் கழிப்பதிலேயே நமக்கு நிறைய விதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அதை நம்ம ஆராய வேண்டாம். ஆனா நம் முன்னோர்கள், நம் மக்கள் அனைவரும் காலையும் மலம் கழித்திருக்காங்க, இரவும் வந்து மலம் கழித்திருக்கிறாங்க, பகல் இரவு ரெண்டுலையுமே மலம் கழித்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வழக்கம் வந்து நம்மிடம் இருக்கிறது. அப்புறம் 3 நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னா, அந்த மலம் கழிப்பதுல சிரமம் இருக்கிறவர்களுக்கு தான் வந்து தெரியும் அந்த 3 நாட்கள் கழித்து போனா எப்படி இருக்கணும். யூஸ்வலா ஒரு உணவை நம்ம உண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்க உணவு உண்றதுல இருந்து அது செரிமானமாகி சத்துக்கள் உறிஞ்சு சக்கையாக வெளியே தள்ளும் வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த உணவு குழாயில பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்கு. அப்படியே சுருங்கி நம்ம அந்த புழு நகரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கு. ஸோ அப்போ ஒரு உணவை நம்ம மென்று சாப்பிட்றோம், அது நம்ம உணவு குழாய் வழியா இறங்கி வயிற்றுக்கு போக, எவ்வளவு கடினமான உணவுகளானாலும், ஏன்னா நீர்த்துவம் கொஞ்சம் சீக்கிரம் போயிடும், திட உணவு கொஞ்சம் லேட்டா போகும். ஸோ அப்போ அது மேக்சிமம் எடுக்கக்கூடியது வெறும் 6 நொடிகள் தான். 6 நொடிகள் போகும். அடுத்து அங்க அமிலத்தோட, வயிற்றுல அமிலத்தோட சேர்ந்து செரிமானமாகி பின்பு வந்து அந்த உணவானது வயிற்றை விட்டு சிறுகுடல் டியோடனம் அப்படிங்கிற பகுதிக்கு போறதுக்கு எவ்வளோ கடினமான உணவுனாலும் 4 மணி நேரம். யூஸ்வலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாப்சி பண்றப்பெல்லாம் இவர்கள் இறந்து எவ்வளோ நேரம் ஆயிருக்கா, அந்த உணவு எவ்வளோ, அதை வைத்து தான் அவங்க வந்து கணக்கு செய்வார்கள். ஸோ அப்படின்னா மேக்சிமம் 4 மணி நேரம். அதன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல், அந்த 3 பகுதிகளும். ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது ஒரு பெரிய லார்ஜ் ஏரியா தான். இருந்தாலும் அதே வந்து எம்டி ஆகிறதுக்கு, ஃபுல்லா வந்து வெளித்தள்ளுவதற்கு எடுக்கக்கூடிய கால அளவுகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம், 7 மணி நேரம், இல்லை 8 மணி நேரம் அப்படிங்கிறது நவீன ஆராய்ச்சி தரவுகள் வந்து சொல்லப்படுது. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அந்த சத்துக்கள் உறிஞ்சப்படுறது, நல்ல பாக்டீரியா வந்து அந்த உணவின் மீள் அந்த இது ஆக்ட் ஆகிறது, இதுதான் வந்து பெருங்குடல்ல வந்து அந்த கோலான்ல வந்து நடக்குது. யூஸ்வலா கட் அப்படிங்கிறது நம்ம மெயினா ரெஃபர் பண்றது வயிறோ இது கிடையாது. சரி, அந்த பெருங்குடல் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து நவீன ஆராய்ச்சி தரவுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 36 மணி நேரம் வந்து உணவு வந்து இருக்கலாம் அப்படின்னு. ஸோ இதை அடுத்துதான் என்ன அப்படின்னா மலக்குடல், ரெக்டம் அதுல இருக்கும். ஸோ அதுல ஸ்டோர் ஆயிருக்கும், அதிலிருந்து வெளித்தள்ளப்படும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலக்குடலோட இந்த ரெக்டம் அப்படி இந்த எண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 சென்டிமீட்டர் சரி நீளத்திற்கு வந்து அதில் இருக்கும். ஸோ அதோட கொள்ள அளவு அப்படிங்கிறப்ப மேக்சிமம் வந்து எம்எல்ல சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ml. சரி, நான் எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க இந்த 3 நாட்கள் 2.5 நாட்கள் அப்படிங்கிறப்ப இது வந்து மேற்கத்திய மக்களை வச்சு எடுக்கக்கூடிய ஆராய்ச்சி தரவு. ஸோ அவங்களோடது என்ன அப்படின்னா, மேக்சிமம் வந்து நான்வெஜ் தான் அவங்க உணவு இருக்கும். அதோட கொஞ்சம் மைதா வந்து எடுப்பாங்க, மைதா சார்ந்த ரொட்டிகள் தான் அதில் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் காய்கறிகள், சாலட்ஸ் மாதிரி எடுப்பாங்க.
ஸோ அவங்களுடைய உணவு முறைக்கு குளிர் பிரதேசத்திற்கு அது வந்து இதாகும். ஆனா நம்முடைய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு டயட்குள்ள வரணும்னாலும் லார்ஜ் போர்ஷன் வந்து கார்போஹைட்ரேட் தான். ஆமா, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்துக்கள். ஸோ யாரானாலும் அசைவம் சாப்பிட்றவங்களானாலும் இதுதான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸாக கொண்டு வந்து வைப்போம். ஸோ இப்படி ஒரு உணவு சாப்பிடும் பொழுது இந்த உணவெல்லாம் செரிமானமாகி வரும். இப்போ இந்த சிறு குடல்ல இவங்க சொல்ற அளவுக்கு 8 மணி நேரத்திற்கு இந்த கார்போஹைட்ரேட் உணவு அதுக்குள்ள இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா, நிறைய தேவையில்லாத பாக்டீரியா, ஓகே, ஸ்மால் இண்டஸ்ட்ரைன்ல பாக்டீரியல் ஓவர் க்ரோத்துங்குவாங்க. ஸோ இங்க வளரக்கூடியதெல்லாம் தேவையில்லாது நிறைய அந்த உணவுல போயிருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட் உணவுங்கிறது சீக்கிரமா புளிப்பேறும், ஃபெர்மெண்டேஷன் ஆகும். ஸோ ஃபெர்மெண்டேஷன் ஆகும் பொழுது இங்கேயே 8 மணி நேரம், அதுக்கப்புறம் 36 மணி நேரம்னா என்ன ஆகும்னா, அதுல இருந்து தேவையில்லாத வாயுக்கள் வரும். ஸோ வயிறு உப்புசம், அதை தொடர்ந்து அல்சர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அடுத்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இதோட வாயுக்கள் பெருங்குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா, நல்ல பாக்டீரியாவையும் அது கெடுத்துரும். ஸோ அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2.5 நாட்கள் 3 நாட்கள் அப்படிங்கிறது நமது கிளைமேட்டுக்கு நாம உண்ணக்கூடிய உணவுகளுக்கு முற்றிலும் பொருந்தாத ஒரு விஷயம். எதற்காக அப்படின்னா, சில மருத்துவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆராய்ச்சி தரவுகள் இருக்கு, 2.5 நாட்களுக்கு ஒரு தடவை, 3 நாட்களுக்கு ஒரு தடவை மலம் கழிக்கிறான். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஓகே இந்த உணவு இவ்வளவு ரீச் ஆக 3 நாட்களே ஆகுது, குடலோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். யூஸ்வலா என்னன்னா, இந்த மலக்குடல் இந்த எண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி தான் இந்த சாக்ரம் அப்படிங்கிற ஒரு போன் இருக்கும். யூஸ்வலா நம்ம நேயர்கள்ட்ட பேசுறப்பெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் L5S1 அப்படின்னு, அந்த சாக்ரம் இது பின்னாடிதான் அதோட வளைவுக்கு ஏற்றாப்புல தான் இருக்கும். சோ இது எப்படி ஃபில் ஆகுதோ அதுக்கேத்தாப்புல அது அட்ஜஸ்ட் ஆகும், அதனாலதான் இதா இருக்கும். சோ இது இப்ப வந்து ரொம்ப தேங்கி போயிடுச்சுன்னா, அதோட இது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கெப்பாசிட்டி, இந்த சாக்ரம் பின்னாடி தள்ள ஆரம்பிக்கும். சோ அப்ப என்னன்னா, முதுகு தண்டுவட அலைன்மெண்ட் வந்து இதாக இருக்கும். அப்ப நமக்கு தேய்மானம் இல்லைனாலும் என்ன ஆகும் அப்படின்னா, முதுகு தண்டுவட வலி வரும். அதனாலதான் இது ரொம்ப நிறைய புரோட்டீன் பார்ஷியலா டைஜஸ்ட் ஆச்சுன்னா கூட கேஸ் ட்ரபிள் ஆயிடுச்சு, முதுகு வலி வந்துருச்சுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதற்குரிய காரணம் தான். சோ அப்ப அங்கேயும் நமக்கு இதாகாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இருந்து தேவையில்லாத வாயுக்கள் எங்க போகும் அப்படின்னா, மேல் நோக்கி தான் நகரும் பெருங்குடலுக்கு. அது நல்ல பாக்டீரியாவை கெடுத்துரும். இப்ப இந்த மலம் இருக்கு, சேகரிச்சு இருக்கு. சோ இது பண்ணி நம்ம வெளித்தள்ள படல, அந்த உந்துதல் இல்லை அப்படின்னா திருப்பி மேல போகும் பொழுது இதில் இருக்க நீர்த்துவமானது மேல போகிறப்ப திருப்பி அது என்ன செய்யும்னா, ஈரத்தை உறிஞ்சும். ஈரத்தை உறிஞ்சுறப்ப அதனாலதான் சொல்லுவாங்க 3 நாட்கள் கழித்து. நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இல்ல அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நேயர்களுக்கும் 2 நாள் கழித்து மலம் கழிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சமாவே சாப்பிட்டாலும் ஃபைபர் கண்டென்ட்டே எடுத்திருந்தாலும் ரொம்ப வறட்சியா இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸா புஷ் பண்ணுவாங்க, வறட்சியா தான் வரும். அட்லீஸ்ட் முதல் மலமாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டருக்கு வறட்சியா தான் வரும். சோ ஏன்னா அது திருப்பி மேல இதாகி அந்த ஈரம் வந்து உறிஞ்சப்படுது. சோ அதனால என்ன அப்படின்னா, மலச்சிக்கல் அப்படின்னாலே தினமும் மலம் கழிக்கணும், 2 வேளை மலம் கழித்தா கூட ஓகே தான். ஸோ அப்படி இல்லைன்னாலே அது மலச்சிக்கல் தான். அது மாதிரி காலையில் நம்ம எப்படி எல்லாத்துக்கும் ஒரு சர்க்காடியன் ரிதம் சொல்கிறோமோ, அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கும் அது செட் ஆகாது. காலையில் எந்திரிச்ச உடனே மலம் கழிக்கணும், இரவு ஒரு தடவை, மதியம் சாப்பிட்ட உணவுக்கு இரவு ஒரு தடவை மலம் கழிக்கலாம். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நேரம் இருந்தது அப்படின்னா, ரொம்ப சீக்கிரம் மலம் போயிடுச்சு அப்படின்னா சத்துக்கள் வந்து பெருங்குடல்ல வந்து உறிஞ்சப்படலை. இந்த மாதிரி 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு ஒரு தடவை மலம் கழித்தாதான் சத்துக்கள் வந்து பெருங்குடல்ல வந்து உறிஞ்சப்படுகிறது அப்படின்னு. யூஸ்வலா என்ன அப்படின்னா, இவர்கள் குறிப்பிட்ட அந்த கூற்றுப்படியே 3 நாட்கள் அப்படின்னா, இந்த 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு உணவு சாப்பிட்டிருப்பாங்க, டெய்லி ஒரு உணவு சாப்பிட்டிருப்பாங்களா, அந்த உணவானது 3 நாட்களுக்கு ஒரு முறை 2 நாட்களுக்கு முறை வெளி தள்ளப்படணும்னா டெய்லி பேசிஸ்ல அது வந்துட்டு தான் இருக்கணும். நான் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுறேன், 2 நாட்களுக்கு ஒரு முறை தான் சாப்பிடுறேன் அப்படின்னா ஓகே, 3 நாட்களுக்கு ஒரு முறை வரலாம், 2 நாட்களுக்கு ஒரு முறை வரலாம். ஆனா டெய்லி உணவு சாப்பிட்டு அந்த உணவோட எண்டிங் ரீச் ஆகும் அப்படிங்கிறப்ப இட் டசன்ட் டேக் இது. ஸோ அந்த கூற்று வந்து இதாகாது. அதே மாதிரி மலம் கழிக்கணும்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நாம நிறைய சாப்பிட்டாதான் மலம் கழிக்கும் அப்படின்னு. அது தவறான விஷயம். 4 விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம், செரிமான அமிலம் ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு அல்சர்னு சொல்லி நிறைய ஆன்டாசிட்ஸ் எடுக்கும் பொழுது அந்த செரிமான நீர் குறையும் பொழுது, அமிலம் குறையும் பொழுது மலச்சிக்கல் ஏற்படும். பித்த நீர் நல்ல ஒரு இதாக இருந்தாதான், நல்ல சுரப்பு இருந்தாதான் மலம் கழிக்க இருக்கும்.
ஸோ மலம் கழிக்கலைனாலும் பித்தப்பையில கற்கள் ஃபார்ம் ஆகும். பித்தப்பை கற்கள் ஃபார்ம் பண்ணாலும் மலச்சிக்கல் வந்து ஏற்படும். அடுத்து வயிற்றில் இருக்கக்கூடிய கட் பாக்டீரியா, பெருங்குடல்ல இருக்கக்கூடிய நல்ல கட் பாக்டீரியா, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு குட் சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர். சோ அதுதான் இப்பொழுதைக்கு நமக்கு அது ரொம்ப முக்கியமான. 4வது விஷயம் ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்துக்கள். சோ இந்த நார்ச்சத்துக்கள் அளவுக்கு அதிகமாகவும் எடுக்கக்கூடாது, கம்மியாகவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய எடுத்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா மலச்சிக்கலை வந்து சோ இந்த 4ஐயும் ஃபாலோ பண்ணி மலச்சிக்கலை நம்ம வராம வச்சுட்டோம்னா எந்த நோயும் வராது. அடுத்து முதுகு தண்டுவட பிரச்சனை வராது. தைராய்டு, கேன்சர் கூட இன்னைக்கு முதல் கட்ட அறிகுறியா சொல்லப்படுவது நாட்பட்ட மலச்சிக்கல் தான். சோ அது இல்லாம தினமும் காலையில் எழுந்தவுடன் மலம் கழிப்பதுதான் மலச்சிக்கல் இல்லை அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம். நல்ல ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் லக்ஷ்மி. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? திருமலவாயில இருந்து அழைக்கிறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது 45. உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. எனக்கு பேக் பெயின் இருக்கு மேம். அந்த பேக் பெயின்ல இன்ஃபெக்ஷன் சொல்லியிருக்காங்க நான் முதுகு தண்டுல. ஆனா இப்போ ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் ஆயிருந்தேன், ஓரளவு கியூர் ஆச்சு. ஆனா வாதம் இருக்குன்னு சொன்னாங்க. வாதத்துக்கான டேப்லெட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த செக்கப்லாம் பார்த்ததுல அந்த ரத்த டெஸ்ட் எடுத்ததெல்லாம் ஃபுல்லா நார்மல் இருந்தா, எல்லாமே நார்மல் தான். சுகரு எல்லாமே, பிபி எல்லாமே நார்மலு. அந்த RFI, ESG அதெல்லாம் நார்மலு தான் வந்திருக்கு. ஆனாலும் எனக்கு உடம்பு ஃபுல்லாவே ஊசி குத்துற மாதிரி குத்துது. எனக்கு ஒரு கால் வீக்கமா இருக்கு. இப்ப கை ஒரு வாரமா கையும் வீக்கமா இருக்கு. மணிக்கட்டுல இருந்து இந்த கை வீக்கமா இருக்கு. ஆனா இந்த ரெண்டு கை விரல் ஃபுல்லாவே குத்துது. மேல அந்த கையெல்லாம் குத்துது, வலிக்குது, தாங்க முடியல. இப்போ ஒரு வேளைக்கு நார்மலா இருந்தது. இந்த ஒரு 2 நாளா முதுகு பெயின் அதிகமா இருக்கு, எரியுது. நான் போன வாரம் கீழே விழுந்துட்டேன். தெரியும், இந்த சைட்ல அப்படியே தப்ப வலிக்குது. இப்போ என்னன்னா முதுகை தண்டு பெரிய வலி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. முதுகெல்லாம் எரியுது, சைடெல்லாம் எரியுது. ஓகேமா, ஃபர்ஸ்ட் விழுந்த பிறகுதான் இந்த வலிகள் வந்ததா, இல்ல இந்த வலிகள் வருவதற்கு முன்னாடியே விழுந்துட்டீங்களா? நான் வலிகள் வரதுக்கு முன்னாடியே விழுந்துட்டேன் மேடம். அப்பயே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்துட்டேன். அதுதான் முதுகு தண்டுல பிரச்சனைன்னுட்டு ஒரு 5 மாசமா இப்ப நான் டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே, இப்ப நான் கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. ஆக்சுவலா இப்ப நீங்க போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கல்ல, அப்போ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் சொன்னாங்க பாத்தீங்களா? இன்ஃபெக்ஷன்ங்கிறது நிறைய வகை இருக்கு. கிருமிகளால ஏற்பட்டது இருக்கு. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா டிபி ஸ்பைன்ல கூட இன்ஃபெக்ஷன் இருக்கும். இப்ப உங்களுக்கு RA ஃபேக்டர் இல்ல, RF ஃபேக்டர் நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ESR அப்படிங்கிறது ஓகே, அது எந்த வகையான இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ESRல இருக்கும். சில பேருக்கு உடனே டக்குன்னு எலிவேட் ஆகாது. ESR அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு நோயிலிருந்து நம்ம ரெக்கவரி ஆன பிறகுதான் வந்து, இல்லை ரொம்ப கிரானிக்கா ரொம்ப நாள் இருக்கப்பதான் ESR இருக்கும். இப்போ எனக்கு இன்னைக்கு காய்ச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிவியர் காய்ச்சல் சளி இருக்கு அப்படின்னா நான் போய் ESR பார்த்தேன் அப்படின்னா எலிவேட் ஆயிருக்காது. ஒரு 10 நாள் 12 நாள் கழிச்சு தான் அது ஆக்சுவலாக எரித்ரோசைட் செரிமெண்டேஷன், அந்த நோயிலேருந்து நம்ம ரெக்கவரி ஆகி வர்றப்ப கூட அப்போதான் மேக்சிமம் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். CRP பார்த்தாங்களா? எல்லாம் பார்த்தாங்க மேம். எவ்வளோ இருந்தது CRP? அது தெரியல மேம். ஆனா எல்லாம் நார்மல் தான் சொன்னாங்க. எனக்கு அந்த இது தெரியல. இல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா மருத்துவரோட சைடு வந்து என்ன அப்படின்னா, நோயாளிகள் ரொம்ப மன வருத்தம் படுவாங்க, பயம் ஆயிரும், பேனிக் வந்துரும் அப்படின்னு நார்மலா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. யூஸ்வலா நம்மிடம் வர பேஷண்ட்ஸ் கூட அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன் எடுத்து பார்த்தோம். ஒரு சகோதரர் வந்தாரு, எனக்கு முட்டி வலி இருக்குது, ஆனா ஏதோ நரம்பு பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு பெருசா எந்த தொந்தரவும் இல்லை, எல்லாமே நார்மல் டாக்டர்ஸ் சொன்னாங்க அப்படி. பட் அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட் MRI எடுத்து பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெனிஸ்கஸ் வந்து பாதிக்கப்பட்டு, ஏன்னா அவர் ஃபுட்பால் பிளேயர், ஸோ அதனால இன்ஃபெக்ஷன் இருந்து நீர் கோர்த்துருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்க்குறப்ப தான் தெரியும். ஆனால் நீங்கள் சொல்வதை வைத்து என்ன அப்படின்னா, RF ஃபேக்டர் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, கண்டிப்பாக அது முடக்குவாதம் இருக்காது. ஆனால் முடக்குவாதம் மட்டும்தான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டரால் ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள் கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி ஜீரோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, நிறைய ஆட்டோ இம்யூன் ஆர்த்ரைட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ அப்போ CRP இருக்கா, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா, தாபிதம் இருக்குன்னா CRP இருக்குன்னு மருத்துவர்கள் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டில் பாருங்கள். ஒவ்வொரு லேபுக்கும் ஒவ்வொரு மாருக்கும் CRP நார்மல் வேல்யூ, சிலது 5 இருக்கும், சிலது 10 இருக்கும். உங்கள் லேப் வேல்யூவில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நார்மலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தாபிதம் ஏதும் நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்போ இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து ANA பார்த்துருக்காங்களா, ANTI-CCP இதெல்லாம் பார்த்துருக்குறாங்களான்னு பார்க்கணும். நீங்கள் டிப்பிக்கலாக சொல்லக்கூடிய வலியின் தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஊசி குத்துவது போன்ற வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக முடக்குவாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டிங் பாலிஆர்த்ரைட்டிஸ், ஒரு நாளைக்கு இந்த மூட்டு வீங்கும், ஒரு நாளைக்கு இந்த மூட்டு வீங்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைகள் இது வீங்குது, ஊசி குத்துற மாதிரி இருக்குன்னா
யூரிக் ஆசிட்ல அந்த பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கும். ஊசி குத்துவது போன்ற வலியும் வீக்கமும் இருக்கும். ஸோ இந்த யூரிக் ஆசிட் இப்போ உங்களுக்கு தெரியறப்ப ரொம்ப மேஜரா இருக்கும். சில பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க, நம்ம ஜெனரல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுக்கிறப்ப யூரிக் ஆசிட் வந்து ஜாஸ்தியா இருக்கும், ஆனால் எனக்கு வலி இல்லை வேதனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னா சில பேருக்கு ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும், வலி வேதனைகள் தெரியாது, கல்லீரலோட அந்த செயல்படும் திறன் குறைய ஆரம்பிக்கும், நிறைய காரணங்கள் இருக்கு யூரிக் ஆசிட்க்கு. அப்போ சிறுநீரகமானது அதை வெளித்தள்ளப்படாமல் மூட்டுகளில் வந்து தேங்க வைக்கும். அப்போ அதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, வலிகள் இல்லைனாலோ இந்த யூரிக் அமிலம் மூட்டு சந்துகளில் தேங்கி நிற்கும் பொழுது, அது முதுகு தண்டுவடமானாலும் கால்களானாலும் என்ன செய்யணும், அங்கே இருக்கக்கூடிய எலும்புகள் இருக்கு பார்த்தீங்களா, மஜ்ஜைகளை வந்து அரிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த தேய்மானத்தால் நமக்கு வந்து முதுகு தண்டுவட வலி என வரக்கூடிய நரம்புகள் வந்து நசுங்கும். ஸோ அதற்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ ஓவராலாக நீங்கள் சொல்கிறது படி முதுகு தண்டுவட பிரச்சனை வலிகள் இருந்தாலும் யூரிக் ஆசிட் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சார் நான் சொன்ன இந்த டேட்டாஸ் வேல்யூஸ் எல்லாம் லேப் இன்வெஸ்டிகேஷனில் செக் பண்ணி பாருங்க, இல்லைன்னா நேரில் வந்து பாருங்க. நன்றிம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் ஈஸ்வரிங்க மேம். நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் வீட்டுக்காரங்க மேம். எங்கள் வீட்டுக்காரருக்கு 64 வயசாகுது மேம். எவ்வளோ வயசுமா? அல்சர்னு சொல்லி எண்டோஸ்கோபி கோனாஸ்கோபி எல்லாம் பார்த்தோங்க மேம். அது இப்போ மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் சாப்பிட்டோன்னே மோசம் போயிடுறாருங்க மேம். காரம் எவ்வளவு கம்மியா சாப்பிட்டாலும் நெஞ்சு எரியுதுன்னு சொல்றாருங்க மேம். ஓகே, இப்போ இவருக்கு டாக்டருக்கு பிரச்சனை இல்லை, நிறைய மெடிசன் வேண்டாம், நீங்க சாப்பாட்டுல இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க மேம். ஆனா எவ்வளவு கம்மியா காரம் ரொம்ப கம்மியா தான் வைக்கிற, இத்தனைக்கு தக்காளி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் சேர்க்கிறேன், இருந்தாலுமே சாப்பிட்டோன்னே நெஞ்சு இருக்குது அப்படிங்கிறாருங்க மேம். அதான் சாப்பாட்டுல ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கலாங்க. ஓகேம்மா, இப்ப எண்டோஸ்கோபி பார்த்ததுல புண்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா? என்ன சொல்லியிருந்தாங்க? புண்ணு இருக்குதுன்னாங்க மேம் சொன்னாங்க. புண்ணு இருக்குது, மருந்துகள் அதற்காக சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஓகே, நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. உணவுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேஸ்ட்ரிக் அல்சருக்கு நீங்க எடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் மேஜரா வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டாஸ், ஸோ இந்த மாதிரி ஆன்டாசிட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னா, நான் முன்னாடி இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், மலச்சிக்கலுக்கு இந்த வயிற்றோட அமிலங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது செரிமானத்திற்கு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இது பண்ணுறப்ப அந்த உணவு அவர்களுக்கு செரிமானம் ஆகாது, ஓரளவுக்கு எரிச்சல் வராமல் இருக்கலாம். அடுத்து நீங்கள் சொல்கிறீங்க சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு நெஞ்செரிச்சல் வந்து ஏற்படுகிறது அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ஆசிட் இதுக்குரியது இந்த வயிற்றுக்குரியது மட்டும்தான். பட் கொஞ்சம் வந்து இந்த உணவு குழாய்க்கும் இதுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்வே மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தது, இந்த சுருக்கு பேக் மாதிரி இருக்கும், அது பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா இது கொஞ்சம் மேலே எதிர்கலிக்கும். ஸோ எதிர்கலிக்கிறப்ப இங்கே ஏற்கனவே உணவு குழாய்களில் புண்கள் இருக்கும் பொழுது நீங்கள் காரமாகவே கொடுக்கலேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட எரியதான் செய்யும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், நமக்கு ஒரு புண்ணு இருக்குது. ஸோ அந்த புண்ணில் வந்து நம்ம வந்து ஆசிட் மாதிரி தான் எதுவும் படணும் கிடையாது. நீங்கள் ஈவன் துவர்ப்பியாக நீங்கள் திரிஃபலா சூர்ணம் வச்சாலும் இல்லை வெறும் பஞ்சை கூட வச்சா கூட நமக்கு ஒரு அசௌகரியம் எரிச்சல் வரும். ஸோ அதே விஷயம்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் நடக்கிறது. நீங்கள் காரமாக ஒன்றும் கொடுக்கல, வெறும் சாதத்தை தான் கொடுக்குறீங்க, வெறும் பருப்பு போட்டு நெய் போட்டு அந்த மாதிரி தான் கொடுத்தீங்கனாலும் அந்த உணவானது அங்கே போய் படும் பொழுது வயிற்றில் அவருக்கு தெரியாது. ஏன்னா அங்கே அந்த அமிலம் சுரக்கக்கூடியதை அது இது பண்ணியிருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே கொஞ்சம் உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆகும் பொழுது நெஞ்சு பகுதியில் அந்த அந்த உணவு குழாயில் அந்த உணவானது படும் பொழுது, அந்த புண்ணின் மீது படும் பொழுது ஒரு அசௌகரியம் உண்டாகும். ஸோ அந்த அசௌகரியம் அவருக்கு வந்து என்னென்னா எரிச்சலாக வரும். அடுத்து சாப்பிட்ட உடனே ஏன் மோஷன் போகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இங்கே இந்த உணவு சரியாக செரிமானம் ஆகாது. ஸோ சரியாக செரிமானம் ஆகாத உணவுகள் அடுத்தது இந்த சிறுகுடல் அந்த இதுக்கு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பித்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பித்த நீரோடது வந்து ஆக்ஷன் வரும். ஆனால் அது முழுவதும் செரிமானமாகாமல் இருக்கும் பொழுதும், ஏற்கனவே நம்ம கொஞ்சம் காரம் இருக்கனால கொஞ்சம் நெய் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பித்த நீரோட தன்மை வந்து சீராக இருக்காது. அப்போ டபக்குன்னு நமக்கு ஒரு பித்த நீர் அதில் வருது, அப்படியே அந்த அஜீர்ணத்தால் டக்கு டக்குன்னு வந்து அந்த பித்த நீரானது சரியாக கான்சென்ட்ரேட் ஆகிருக்காது. அப்போ என்னென்னா இந்த மாதிரி அடிக்கடி வரும் பொழுது என்ன ஆகும்னா டக்கு டக்குன்னு
சாப்பிட்டோடனே மோஷன் வந்து செரிக்காமல் வெளித்தள்ளப்படணும். ஸோ இப்போ நீங்கள் இதற்கு என்ன அப்படின்னா வைத்தியம் அப்படிங்கிறது அந்த உள்ளே இருக்க புண்கள் ஆறணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் உணவு வந்து ஸ்ட்ரிக்டாக தான், நமக்கு எரிச்சல் இல்லை அப்படின்னோடனே புண்ணு சரியாயிடுச்சுன்னு தயவுசெய்து இது பண்ணிக்காதீங்க. காரம் கம்மியான உணவுகளை எடுங்க. பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணுங்க. மிளகு ரொம்ப முக்கியம். அது எரிச்சலை ஒரு அசௌகரியத்தை கொடுத்தாலும் புண்ணை வந்து கண்டிப்பாக வந்து அது ஆறதான் வந்து செய்யும். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதற்கு என்ன வயிற்றில் இருக்க நல்ல பாக்டீரியா அங்கே இதாகணும் அப்படின்னா மோர் ரொம்ப முக்கியம். மோர், நீராகார கஞ்சி, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீராகார கஞ்சி சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. குறைந்த அளவு நார்ச்சத்துள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றுறோம்னா நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய், சீரகம், கடுகு போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் இது பண்ணி அந்த மாதிரி கொடுங்க. ஏன்னா ரொம்ப சப்புன்னு கொடுத்தா அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையான உடல் இழைப்பை வந்து உண்டு பண்ணும். நம்ம என்ன நினச்சிருவோம், அல்சரும் இருக்குது உடல் இழைப்புன்னொன்னே நிறைய பேர் தப்பான ஒரு இதுக்கு போயிடும், ஓ கேன்சராக இருக்குமா அப்படின்னு. ஏன்னா அந்த உணவு அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏற்புடையது இல்லை. அப்போ டேஸ்டாகவும் கொடுக்கணும், ஆனால் அது காரமும் இல்லாமல் அந்த மாதிரி உணவுகளை கொடுக்கணும். இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி உணவுகளை சேர்த்துக்கோங்க. தினமும் இரவு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் திரிஃபலா சூர்ணம் எடுத்துக்கோங்க. இது உங்கள் மருத்துவ முறைகளோட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பட் இதை ஒரு 6 months ஆவது ஃபாலோ பண்ணுங்க. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு? பிரேமாங்க. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. யாருக்கா கேக்குறீங்க? அம்மா இணைப்புல இருக்கீங்க, நீங்க பேசுறது கேக்குது, தொடர்ந்து பேசலாம். யாருக்காக கேக்குறீங்க? நான் பொண்ணுக்காக பேசுறேங்க. பொண்ணோட வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாமா? அவங்களுக்கு 24 வயசு ஆகுது. அவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் வாமிட் வருது. ஒரு 7 வருஷமா இந்த ப்ராப்ளம் இருக்கு. வாமிட் எடுக்கிறா, இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆயிடுது. ஓகே. அப்புறம் நாங்க டாக்டர் போயிட்டு இது பண்ணோம். இப்போ அவங்களுக்கு திடீர்னு வலி வந்து கிட்னில கல் இருந்ததுன்ட்டு 3 ml இருந்தது. அப்புறம் இப்ப சரி பண்ணிட்டோம். சரி பண்ணிட்டு இப்ப வந்து வாமிட் இல்ல, ஆனா லூஸ் மோஷன் ஆகுது. ஓகே. இது ஆக்சுவலா இந்த சிறுநீரக கற்கள் ரிமூவ் ஆனது எப்ப? ஒரு வாரம் இருக்குங்க. ஒரு வாரம்? 2 மாசத்துக்கு முன்னாடியே வலி இருந்தது. அந்த வலிக்கு அப்புறம் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே வந்தோம். அப்ப திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வலி ரொம்ப அதிகமாகி டாக்டர் போனோம். அப்ப அவங்க ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப இல்ல, கல் எல்லாம் இல்ல அப்படின்ட்டாங்க. ஓகே. ஆனா 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் இருந்தது. அப்ப வந்து நாங்க சரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா திருப்பி இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து இந்த ப்ராப்ளம். ஆனா அப்பத்துல தான் வாமிட் எடுத்துட்டே தான் இருக்கா. ஓகே. உங்க பெண் குழந்தைக்கு, அதாவது உங்க பொண்ணுக்கு வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடியும் சிறுநீரக கற்கள் இருந்தது, இப்பயும் சிறுநீரக கற்கள் வந்துட்டு போயிருக்கு, அப்படிதானே? ஆமாங்க. ஓகே. ஆனா நடுவுல வந்து வாமிட் எடுத்துட்டே அவ எது நல்லா சாப்பிடுறா, ஆனா சாப்பிட்டாலும் வாமிட் வந்துருது. குமட்டல் வந்து வாந்தி வருதா? குமட்டல் வந்துட்டு வாந்தி வருதா? குமட்டல் வரல, நல்லா சாப்பிடுறா, சாப்பிட்டுட்டு திடீர்னு போயிட்டு வாமிட் பண்ணிட்டு வந்துடுறா. ஓகே. இப்ப நீங்க சொல்றீங்கன்னா 17 வயசுல இருந்து 24 வயது வரைக்கும் இருக்கு. 7 வருஷமா கிட்ட இருக்கு. ஓகே. பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கா? அதெல்லாம் கரெக்டா இருக்கு. உடல் பருமனா இருக்காங்களா? இல்ல, நல்லா லீனா தான் இருக்கா. அவ சாப்பிடுறது சப்பாத்தி, ஓட்ஸ், கிரீன் டீ, ஃப்ரூட்ஸ். எதுக்காக? நான்வெஜ் சாப்பிட மாட்டா. இல்ல, எதற்காக வெறும் சப்பாத்தி, ஓட்ஸ், கிரீன் டீ மட்டும் சாப்பிடுறாங்க? அவ ஸ்லிம்மா இருக்கணும் அப்படி. ஓகேமா. ஓகே. யோகா எல்லாம் பண்ணுவா. ஓகே. மலச்சிக்கல் இருக்கா? இல்ல, அந்த எந்த ப்ராப்ளமும் இல்லங்க. எடுத்துட்டு எந்த ப்ராப்ளம் வருதுன்னா எனக்கு தெரியல. ஓகேமா. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சில அந்த அடல்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய இளம் வயது இல்லைன்னு அந்த 15 வயது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இந்த இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, சாப்பிட்டா நம்ம குண்டாயிருவோமா அப்படின்னு. ஆனா அந்த ஒரு உந்துதல் சக்தி இருக்கு பாத்தீங்களா, இது உங்க பொண்ணுக்கு இருக்குன்னு நான் சொல்லல, பட் இதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இளம் தலைமுறையினர் இந்த மாதிரி பண்றாங்க. இங்கே நமது நாட்டிலும் சரி, வெளிநாடுகளிலும் பண்றாங்க. அப்ப என்னன்னா, டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுருவாங்க, பட் சாப்பிட்டோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போய் வாமிட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சப்பாத்தி இதெல்லாம் எவ்வளோ நாளும் இந்த சப்பாத்தி, ஓட்ஸ் எல்லோருமே நம்ம காமன் பண்ணி தான். ஒரு பிரியாணி சாப்பிடணுன்னு இருக்கும், ஏதாவது ஒன்று இஷ்டப்பட்டது சாப்பிடணும். ஸோ அந்த நேரம் சாப்பிடும் பொழுது ஓட்ஸை சாப்பிட்டாங்கன்னா வாமிட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அவங்க வாமிட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஒரு விஷயம். ஸோ எதுக்கும் உங்கள் பெண்ணை அழைச்சிட்டு போய் ஒரு கவுன்சிலிங் எடுங்க. கவுன்சிலிங்னா அது பெரிய மனநோய் தான் கவுன்சிலிங் இல்லை. ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு மெக்கானிசம் வந்து புரியணும். ஓகேவா? ஸோ அந்த மெக்கானிசம் புரியாமல் நம்ம இதை சாப்பிட்டுட்டோம், சாப்பிட்டா வாந்தி எடுத்துட்டா அது போயிடுது,
ஸோ அப்போ நம்ம வந்து வெயிட் போட மாட்டோம் அப்படிங்கிறது இன்று பல பெண் குழந்தைகளிடையே நிலவும் ஒரு விஷயம். ஸோ அதனால ஒரு கவுன்சிலிங் எடுத்துட்டு அந்த ஒரு புரிதலை வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து 2வது விஷயம், சிறுநீரக கற்கள் 14 வயதிலும் ஏற்பட்டது இப்பயும் திருப்பி திருப்பி ஏற்படுது அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த டயட் இருக்கு பார்த்தீங்களா, இதையே சாப்பிட்டாலும் நான்வெஜ் சாப்பிட்டா வெயிட் போடுங்கிறது ஃபர்ஸ்ட் முற்றிலும் தவறான கருத்து. நான்வெஜ் சாப்பிட்டாலும் அது சரியான முறையில் சாப்பிட்டா வந்து வெயிட் போடாது. ஸோ அந்த மாதிரியும் எனக்கு பிடிச்சு அந்த பொண்ணு சாப்பிடாம இருக்கக்கூடாது. பிடிக்கும், ஆனால் அந்த சிக்கனை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து வாமிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதற்கும் புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படுது அப்படின்னா தண்ணீர் சரியாக குடிக்கலைன்னா மட்டும் சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படாது. யூரின் கழிக்கலைனாலும் அதனால மட்டும்தான் ஏற்படுது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நமது செரிமானம் சரியாக இல்லைன்னாலும் அந்த உணவு பார்ஷியலாக டைஜஸ்ட் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலோட பிஹெச் வந்து ரத்தத்தோட பிஹெச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சீராக இருக்காது. அப்போ சிறுநீரகம் வடிகட்டும் பொழுது சிறுநீரகத்தில் கற்கள் வந்து ஏற்படும். ஸோ நீங்கள் இப்போ முதல் விஷயம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்க. உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஏன் என்ன நடக்குது, ஏன்னா சில பேர் சொல்ல மாட்டாங்க, நிஜமா அந்த பொண்ணுக்கு உந்துதல் சக்தி வந்து இருக்கா, இல்லை வெயிட்டை குறைக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் குறையும் அப்படிங்கிறது கிடையாது. சப்பாத்திக்கு என்ன கிளைசிமிக் இண்டெக்ஸோ அதுதான் ஒரு கப் ரைஸுக்கும் வந்து இருக்கு. ரொம்ப மேஜராக வந்து டிஃப்ரென்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் தவறான புரிதல்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மருத்துவரை பார்த்து ப்ராப்பர் கவுன்சிலிங் எடுக்கணும். இல்லைனா அந்த பொண்ணுக்கு சத்து குறைபாடுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குமா. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ. வணக்கம்மா. வணக்கம், உங்க பேரு? வணக்கம் டாக்டர், திண்டுக்கல்ல இருந்து கூப்பிடுறேன். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்கம்மா. யாருக்கா கேக்குறீங்க? எனக்கோசரம் தாங்க. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்க. வயசு எனக்கு 71. வணக்கம். ஒரு 4 நாள் ஒரு வாரத்துக்கு மலச்சிக்கல் இல்லாம போகுதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஒரு 10 நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகுது. அப்படி அது போனாலும் சரியா போக மாட்டேங்குது, கொஞ்சம் சிரமமா இருக்கு. கடுக்காப்பொடி சாப்பிட்டா கொஞ்சம் பரவலாம வருது. அப்படி அது தினம் சாப்பிடலாமாங்க, கெடுதல் இல்லையா? அதாவதுமா திரிபலா சூர்ணம், நீங்க கடுக்காய் பொடிக்கு போகாதீங்க, திரிபலா சூர்ணம். இந்த திரிபலா சூர்ணம் அப்படிங்கிறது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் மூன்றும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன், சரியா, ஈக்குவல் ரேஷியோல. இது வந்து டெய்லி சாப்பிடலாமா அப்படின்னா தாராளமாக தினமும் எடுத்துக்கலாம். அதனால ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. குழந்தைகள்ல இருந்து பெரிய வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரிதோட சமனி, வலி, அழல், ஐயம் முக்குற்றத்தையும் வந்து சீரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நீங்க எடுத்துக்கலாம், சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. பட் தனியா கடுக்காய் பொடி வந்து எடுக்காதீங்க, திரிபலா சூரணமா வந்து எடுத்துக்கோங்க. கடுக்காய் பொடி எடுத்தால் மலம் கழிக்கும். பட் அதுல இருக்க சில டேனின்ஸ் என்னன்னா மலக்குடல் எண்டுல வந்து யூஸ்வலா சில நிறமாற்றம், கொஞ்சம் இருகல் தன்மை, ஹார்டனிங்கை வந்து ஏற்படுத்தும். அதனால திரிபலா சூர்ணம் வெந்நீர்ல வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு தொடர்ந்து ஒரு வாரம் மலம் நான் கழிக்கிறேன், அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இப்ப வந்து இருந்தா இடையில பிரேக் ஆகி வரணும். ஏன் அந்த மாதிரி இன்டர்மிட்டண்டா இருக்கு? உங்க உணவு முறைகள்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு பாருங்க. இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது பண்றப்ப நான் ஏதாவது ஃபாஸ்டிங் இருக்கேன், அந்த மாதிரி ஃபாஸ்டிங் வரும்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடாம இருக்கிறது, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் முடிகிற நேரம் வடை, பாயாசம், அப்பளம் அப்படிங்கிறது ஒரு இம்ப்ராப்பரா நம்ம எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகும். வேற எதற்காகவாவது மருந்துகள் சாப்பிடுறீங்களாமா? சாப்பிட்றேங்க. இது தைராய்டுக்கு சாப்பிட்றேன், பிரஷருக்கு சாப்பிட்றேன். ஓகே. இதுக்கு இதெல்லாம் சாப்பிடறதுனால இந்த எரிச்சல் வராம இருக்கிறது வெறும் வயிற்றுல ஒரு மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டாதன்னைக்கு நெஞ்சு எரிச்சல் வந்துருதுங்க. அந்த அல்சருக்குரிய மாத்திரை போடும் பொழுது நெஞ்செரிச்சல் வந்துருது இல்லங்க? அந்த மாத்திரை எதுவும் சாப்பிடறதுக்கு முன்னால வெறும் வயிற்றுல அந்த மாத்திரையை போட்டா நல்லா இருது. மாத்திரை போடலைன்னா இந்த எரிச்சல் அன்னைக்கு பூரா எரிச்சல், நெஞ்சு எரிச்சல். ஓகே. ஆனா இந்த மாத்திரை போடுறீங்க பாத்தீங்களா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த மாத்திரை போடும் பொழுது அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ நீங்க சொல்ற அந்த 1.5 நாட்களுக்கு ஒரு தடவை மலம் கழிக்கும் பிரச்சனை இருக்காங்கிறத நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஐயோ, அதுதான் நான் கவனிக்கலையே. தினம் போடுறதுனால எனக்கு தெரியல. தினம் இந்த மாத்திரை இல்ல டெய்லி போடுறீங்கிறீங்க, அதுக்கப்புறம் இந்த மாத்திரை போடலைன்னா நெஞ்செரிச்சல் இருக்கு அப்படிங்கிறீங்கல்ல? ஆமா ஆமா இருக்கு, நெஞ்செரிச்சல் இருக்கு. இந்த மாத்திரை போடலன்னா
அந்த மாத்திரை சாப்பிடவே முடியாதுங்க, அவ்வளவு ஒரு நெஞ்சு எரிச்சல் இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா நான் விளக்கம் தரேன். ஸோ அம்மா அவங்க சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா வந்து அவங்க எடுக்கக்கூடிய மாத்திரைகளால அந்த உள்ள இருக்கக்கூடிய சளிச்சவுகள் பாதிக்கப்படும். ஆனா அந்த உணர்வு நமக்கு வரக்கூடாது, அமிலங்கள் சுரக்க இது அப்படிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் அம்மாவுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் வந்து இருக்கிறது. ஸோ கடுக்காய் பொடி சாப்பிட்டா மலம் கழியிற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க என்னைக்கு வந்து அதை மறந்து வேண்டான்னு விடுறாங்களோ அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் தொந்தரவு வந்து கொஞ்சம் அந்த இதா இருக்கிறது தெரியுது. ஏன்னா அந்த ஆசிடோட செக்ரீஷன் சீரா இல்லாது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு சுகர் இல்லை. ஸோ நீங்கள் என்னன்னா இந்த ஏஜுக்கு மேலே கொஞ்சம் அந்த மொட்டிலிட்டியும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப காரம், அதிகமாக திட உணவுகள் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுங்க. கஞ்சிகள், கேழ்வரகு கூழ்கள், கேழ்வரகு கூழ் அப்படின்னா கஞ்சி மாவை கரைச்சி கூழ் கிடையாது, அதை ஃபர்மெண்டேஷன் பண்ணி புளிக்க வச்சு நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூழ் எடுத்துக்கோங்க. திரிபலா சூர்ணம் டெய்லி எடுத்துக்கோங்க. சிறுநீரக பிரச்சனை இருந்தாலும் சரி, இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, என்ன பிரச்சனை இருந்தாலும் எடுக்கக்கூடிய ஏற்புடைய ஒரு மருந்து உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபலா சூர்ணம் தான். டெய்லி எடுத்துக்கோங்க. கடுக்காய் தூள் தனியாக எடுக்காதீங்க. நன்றி அழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம், நீங்க பேசுறது கேக்குது, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் குமாரிமா. யாருக்கா கேக்குறீங்க? மின்வாக்கத்தில் பேச எனக்காக கேட்கணும் மேடம். சரிம்மா, உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்க. வயசு 70ஆகுதுமா. வணக்கம் டாக்டர். வணக்கம் குமாரி அம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு 70 வயசு ஆகுதுமா. 7 வருஷமா மூட்டு வலிமா, 2 கால் மூட்டு வலியும் ரொம்ப வலிக்குது மேடம். ஓகே. அப்படியே நான் மருந்து சாப்பிட்டு தான் இருக்கேன். ஆயுர்வேத கிளினிக் போய் என் ஆயுசு போற யாரும் இல்ல. ஓகே. ஹஸ்பண்ட் 1 year காலம் ஆயிட்டாரு. நான் தனிமையில தான் இருக்கேன் நானு. ஓகே. இப்ப எனக்கு முன்ன ரொம்ப வலிக்குது, கால் மடக்க முடியல. என்ன பண்ணன்னு தெரியல. வலி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? நான் போனதுக்கு மூலிகை போடுற பாலை கண்டு குடிக்க சொன்னா டாக்டர். அது காலையில நைட்டு குடிச்சுட்டு தான் இருக்கேன் நான். அப்புறம் இந்த டேப்லெட் எடுத்து சொன்னா அதுவும் நான் எடுத்துன்னு தான் இருக்கேன். எண்ணெய் குடுத்துருக்கா, அதுவும் தடவிட்டு ஒருத்தரம் குடுத்துன்னு தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வலி குறையில, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தனை வேலையும் நான் தான் பண்ணணும். எனக்கு என்ன பண்ணனே தெரியல. எனக்கு வலி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ்ட் ஆகுங்க, சரியா? ஆக்சுவலா 70 வயது அப்படிங்க பொழுது ஒரு 7 வருடமாக இருக்கு. கிட்டத்தட்ட 63 வயதுல இருந்து டீஜெனரேட்டிவ் எலும்புகள் வந்து கொஞ்சம் இதாகும். ஸோ அதனால என்னன்னா ஒரு அசௌகரியம் வரும், சரியா? அது ஒரு விஷயம்தான். பட் ஆனா ரொம்ப எனக்கு வலி இருக்கு டாக்டர், ரொம்ப நடக்க முடியல, ரொம்ப வீக்கம் இருக்கு அப்படின்னா எல்லாவற்றையுமே நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது இது பண்ண முடியாது. ஸோ வேற என்ன, அதுல உங்களுக்கு செகண்டரி இன்ஃப்ளமேஷன் இருக்கா? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்லயும் சிஆர்பி ஜாஸ்தியா இருக்கும், முடக்குவாதத்திலையும் சிஆர்பி ஜாஸ்தியா இருக்கும், யூரிக் ஆசிட்லயும் சிஆர்பி ஜாஸ்தியாகும். என்ன வகையான மூட்டு வலி அப்படின்னு பார்த்து அதற்கேற்றவாறு சிகிச்சை எடுக்கணும். சப்போஸ் உப்பு நீர்வாதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க நம்ம முடக்குவாதத்துக்குரிய சிகிச்சை எடுத்தோம்னா அது ஏற்புடையதா இருக்காது. முடக்குவாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் நம்ம இப்ப ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன அப்படின்னா, யூஸ்வலா நவீன மருத்துவத்துல பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க, கொஞ்சம் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்துல கொஞ்சம் வாதம் குறைய வந்து மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வாதம் குறைய மருந்துகள் அப்படிங்கிறப்ப அந்த கீழ்நோக்கு காலை வந்து கொஞ்சம் அது சமன் செய்யும். ஸோ அதனால பெரிய தொந்தரவுகள் தெரியாமல் இருக்கும். ஆனா எனக்கு வலியே சுத்தமா இருக்கக்கூடாதுன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல அதற்கு வாய்ப்புகள் வெகு குறைவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் நடக்கிறத நம்ம கம்மி பண்ணிட்டு, கொஞ்சம் பட்டி கட்டுதல், கொஞ்சம் அந்த போன் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்தனிங் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் டைட்டனிங் பண்ணுற மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பண்ண முடியுமே தவிர அது பண்ண முடியாது. முடக்குவாதம், உப்பு நீர்வாதம் இருந்தது அப்படின்னா வலிகளே இல்லாமல், நோய்களே இல்லாமல் முற்றிலும் நம்ம சரி பண்ணிடலாம். வலி நிவாரண மாத்திரைகள், எனக்கு வலிக்குது நீங்க எடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வலி நிவாரணிகள் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஏஜுக்கு மேலே நீங்க வலி நிவாரணிகள் எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸை தான் வந்து உண்டு பண்ணும். ஃபர்ஸ்ட் உங்க மூட்டு வலி எதனால வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி மூட்டு வலி வந்துருச்சுன்னா ஒரு 70 வயதுக்கு மேலாம் தயவு செய்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காதீங்க, மருத்துவர் ஆலோசனையின் இல்லாம. ஏன்னா மூட்டு வலி வந்துருச்சுன்னா அதான் டிவியில விளம்பரம் போடுறாங்களே கால்சியம், இதுல கால்சியம் இருக்குன்னு. ஏன்னா இந்த ஏஜ்ல நீங்க கால்சியம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கால்சியம் உங்களுக்கு சரியா செரிமானம் ஆகாது. மூட்டு வலி வந்தாலும் நம்ம யாரையாவது வேலை வச்சுட்டு நம்ம உட்காந்துக்கலாம். ஆனா இந்த இந்த மாதிரி கால்சியம் அதிகமா எடுத்தோம்னா இந்த ஏஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கால்சியம் ரத்த நாளங்கள்ல போய் வந்து டெபாசிட் ஆகும்.
டெபாசிட் ஆகி திட்டுக்கள் பிளேக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால கால்சியம் சப்ளிமெண்ட் நீங்களா மருத்துவரின் ஆலோசனை இல்லாம எடுத்தீங்க அப்படின்னா தயவு செய்து நிறுத்துங்க, மருத்துவரிடம் காமிங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் மூட்டு வலிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத உங்க மருத்துவர்கிட்ட கேளுங்க. எனக்கு தேய்மான மூட்டு வலியா, முடக்குவாத மூட்டு வலியா, உப்பு நீர்வாத மூட்டு வலியா என்னன்னு அதற்கேற்றாப்புல சிகிச்சை எடுங்க. தேய்மானத்தை தவிர மற்ற முட்டு வலிகளில் நம்ம வலி மாத்திரைகள் எல்லாமே வலி இல்லாமல் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் தேய்மானம்னா கொஞ்சம் பொறுமை வேணும். இன்னமும் நம்ம மோசமாகாமல் தற்காத்து கொள்ளலாமா? நன்றி. நன்றி. காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. உடுமலையில இருந்து பேசுறேங்க. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? உடுமலைப்பேட்டை, பேர் வந்து பேபிங்க. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காகங்க, வயசு 49 ஆச்சு. சரிம்மா, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா. எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் வணக்கம் டாக்டர், கிறுகிறுப்பாக இருக்குதுங்க. எத்தனை நாளா? அப்பப்ப வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் வந்துச்சு, காய்ச்சல் சரியாயிடுச்சுங்க. ஆனா அப்படியே கிறுகிறுன்னு அப்படியே தள்ளுற மாதிரியே இருக்குதுங்க நடந்தா. காய்ச்சலை தொடர்ந்து தான் உங்களுக்கு இந்த கிறுகிறுப்பு இருக்கு? அதுக்கு முன்னாடி அப்பப்ப வருமுங்க. ஓகே. இந்த கிறுகிறுப்பு படுத்து எந்திரிச்சா இல்ல கீழே உட்காந்து எந்திரிச்சா அந்த மாதிரி நேரத்துல மட்டும்தான் இருக்கா? இருக்குதுங்க, அப்படித்தான் இருக்குதுங்க. அப்புறம் இப்ப வந்து எல்லா நேரமும் இருக்குதுங்க. ஓகே. கழுத்து வலி வருதா அப்பப்ப? இல்லைங்க இல்லைங்க, கழுத்து வலி இல்லை. கழுத்து வலி, தோள்பட்டைகள்ல வலி எதுவும் இல்ல? பெயின் எல்லாம் எந்த இது இல்லைங்க. அசௌகரியம் இருக்கா கழுத்தை திருப்புவதற்கு? நல்லா இருக்குதுங்க, எந்த பிரச்சனை இல்லை. வேற எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த உச்சியில வலி வந்துச்சுங்க, அதுக்காக எடுத்த அது 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேங்க. உச்சியிலன்னா நீங்க என்ன சொல்றீங்க? உச்சந்தலையிலயா? ஆமாங்க. எதற்காக வந்ததுன்னு மருத்துவர்கள் மருந்து கொடுத்தாங்க? அது நான் கொஞ்சம் நரம்பு பலம் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்க போகக்கூடிய நரம்புகள் பலம் இல்லைன்னு சொன்னாங்க? ரைட் சைட்ல தலையிலங்க. மூளையில இருக்கக்கூடிய நரம்புகள் பலம் இல்லைன்னு சொன்னாங்களா, இல்ல உடலின் வலது பக்கம் வரக்கூடிய நரம்புகள் பலம் இல்லைன்னு சொன்னாங்களா? வலது பக்கம் அப்பப்ப வலி வந்துட்டு இருந்துச்சுங்க. ஓகே. வெயிலுக்கு போனா வலி வருமாங்க. ஓகே. ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க? சிடி ஸ்கேன் 2 டைம் எடுத்தேன், எந்த ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. ஓகே ஓகே. எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கல? இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. ஓகே. இப்போ மாதவிடாய் சீரா வருதா? இப்போ இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கும். இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கு. ஓகே. ஆக்சுவலா என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த உச்சந்தலையில சொன்னாங்க பாத்தீங்களா நரம்புகள். யூஸ்வலா என்னன்னா கழுத்து பகுதிகளில் எலும்பு தேய்மானம் இல்ல டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா அங்க இருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து பாதிக்கப்படும். ஸோ அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படுத்து எந்திரிச்சோம், கீழே உட்கார்ந்து இருந்து எந்திரிச்சிட்டோம், டாய்லெட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து எந்திரிச்சாங்கன்னா அப்படியே ஒரு கிருன்னு சுத்துற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா கழுத்து பகுதிகளில் தேய்மானம் இருக்கிறதுனால. இதை நம்ம சரி செய்யலைன்னா, ரொம்ப தூரம் நடந்தோம் இல்லை திருப்பி கீழே குனிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா கிறுகிறுப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து காய்ச்சல் வந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த ஃபீவர் அப்போ நம்ம சரியா சாப்பிடாம இருந்திருப்போம். ஃபீவர் அப்போ ரொம்ப முக்கியம், சாப்பிடாமங்கன்னா போதுமான அளவு நீர்த்துவம் வந்து உள்ள எடுத்துக்க மாட்டோம். ஸோ அப்போ என்னன்னா நம்ம ரத்தத்தில் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது வந்து குறையும். அதில் வந்து சோடியம், பொட்டாசியம், குளோரின், பைகார்பனேட் இந்த மாதிரி வந்து இருக்கும். அதில் இந்த சோடியம்ங்கிறது சீரா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி நமக்கு கிறுகிறுப்பு மயக்கம் வர்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரோலைட்ஸ் இப்போ சீரா இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பெரிமெனபாசல் சிண்ட்ரோம், மெனோபாசல் சிண்ட்ரோம். மாதவிடாய் நிற்பதற்கு முன்னாடி இந்த மாதிரியான தொந்தரவுகள் யூஸ்வலா பெண்களுக்கு வந்து வரும். ஒரு மாதிரி வடவடங்கிற மாதிரி இருக்கும், வேர்க்கிற மாதிரி இருக்கும், தலை சுத்துங்க மாதிரி இருக்கும், உடம்புல ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இது வருவதற்கு முன்னாடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் ஆன பொழுது அந்த இது இருக்கலாம். ஸோ மேஜராக இந்த 3 காசஸ் தான் இருக்கும். இதில் என்னன்னு பார்த்து தக்க வகையில் வந்து நீங்கள் சிகிச்சை உணவு முறைகள் எடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இங்கே சென்னையில் நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இது அல்லாது வேறு எந்த ஊர்லலாம் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணுறீங்க? உங்களுடைய கேம்ப் டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனை சென்னை டி நகரில் இருக்குது. இதை அல்லாது பிற மாவட்டங்களையும் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. யூஸ்வலாக அங்கேயும் நான் விசிட் பண்ணுவேன்.
ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரங்கள்லேருந்து நம்ம ஹெல்த் சென்டர்ஸ்க்கு நான் விசிட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அருகாமையில் நம்ம ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நமது மருத்துவமனைக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு என்னை பார்க்கணும் அப்படின்னா நேரில் அப்பாயின்மெண்ட் போட்டு வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே டாக்டர், காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வங்க. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார்? திருப்பூர் சார். திருப்பூர்மா. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக நான் கேட்குறேன். உங்க வயது சொல்லுங்க சார். வயசு 60. உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சம்சாரம் இறந்து 15 நாள் ஸ்ட்ரோக் வந்தது. ஓகே. சைடு ஸ்ட்ரோக். என்னங்க சார்? ஸ்ட்ரோக் வந்து ஒரு வாரத்திலேயே கொஞ்சம் சரியாயிருச்சுங்க. ஆனா அன்னையில இருந்து இடுப்பு எலும்பு தேய்மானம் எம்ஆர்ஐ எடுத்துட்டேன். ஓகே. கழுத்துல இருந்து அந்த ஸ்ட்ரோக் வந்து இன்னும் ரைட் சைடு நெத்தி கன்னத்துல மத போறீங்க. ஓகே. கீழே பாத்தீங்கன்னா பாதம் சுடுது நடந்தா. ஓகே. அந்த ஒரு சைடு கால் மட்டும் மதம் இருக்கு. இது இல்ல. கடுமையான மலச்சிக்கல் இருக்கு. சீமா பெண் குடிச்சாதான் மலம் போகுது. ஓகே. அதுல வந்து பைல் சம்பந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். ஆங்கில டாக்டர் ஒண்ணும் இல்லைன்றாங்க. சித்தாவில போய் பார்த்ததுக்கு உள்ள பைல்ஸ் இருக்குன்னு சொல்லி படம் போட்டே காமிச்சிட்டாங்க. ஓகே. ஆசன வாய் வந்து லேசா வெடிப்பு இருக்கிறதுனால என்ன இருமுனாவிலே மோசன் வருது. போயிட்டு வந்தவன வெளியே போயிட்டு வந்தவன. ஓகே. ஆனா சரியா வெளியே போகாது. ஓகே. கஷ்டப்பட்டு தெம் பண்ணுவேன். ஆனா மோசன் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே. ரத்தத்தோட இல்ல, ஒரு நேரம் ரத்தம் வரும், ஒரு நேரம் ரத்தம் வராதுங்க. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இடுப்புக்கு கீழே அப்படியே அந்த தொட நரம்பு பாதத்துல அப்படியே சுடுது. பாதம்லாம் குத்துது அப்படியே. பிபிக்கு மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? காலையில எந்திரிச்சாலும் அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. பிபிக்கு மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? பிபிக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. வேற சுகர் இருக்கா? சுகர் வந்து 13 மாசம் ஆச்சு வந்து. சுகருக்கு மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க? 200 தான் இருக்கு. 7.0 இருக்கு. ஓகே. 3 மாச சக்கரை அளவு 7.0 இருக்கு. ஆமா. இந்த சுகர் 13 மாசத்துக்கு முன்னாடி வந்தது இல்ல, 13 மாதத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு வந்தப்ப உங்களுக்கு HbA1c எவ்வளவு இருந்தது? HbA1c வந்து சுகர் வர்றதுக்கு முன்னாடி 6.5 இருந்துச்சு. 6.5 இருந்தது. ஓகே. இப்ப வந்து வேற நரம்பு சத்து மாத்திரைகள் ஏதாவது சாப்பிடுறீங்களா? நரம்பு சத்து மெட்ரோபாலிசன் அண்ட் பிரெகாபாலிசன் போட்டுட்டு இருக்கேன். சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா நான் விளக்கம் தரேன். ஸோ ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கு ஃபர்ஸ்ட் சுகர் வர ஸ்டார்ட் ஆனப்போ வந்து HbA1c 6.5ன்னு சொன்னார். இப்போ வந்து 7 அப்படின்னு இருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா உங்களுக்கு சர்க்கரை அளவு நீங்கள் பார்த்த நேரத்தை விட இந்த நேரத்தில் அதிகரித்து தான் இருக்குது. நான் சுகர் லெவல் 200 தான் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணாதீங்க. 6.5 இருந்து நீங்கள் 7க்கு வந்திருக்கீங்க. அப்போ உங்களோட சர்க்கரை அளவு நீங்கள் சீராக வச்சுக்கலாம். அது ஒரு விஷயம். அடுத்து எல்லாரும் ஒன்று ரொம்ப புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா சுகர் வந்து, ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சுகர் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, சுகருக்கு மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்களோ, உணவு முறைகள் சாப்பிட்றீங்களோ, இல்லை வாழ்வியல் முறை எதையாவது கடைபிடிச்சாலும் உங்களோட HbA1c லெவல் 6க்கு கீழே இருந்தது அப்படின்னா நல்லது. அப்படி இருந்தால் சர்க்கரை நோயே இல்லை. அட்லீஸ்ட் 6லேருந்து 6.5க்கு, ஈவன் இன்சுலின் போடுறவங்க கூட 6லேருந்து 6.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணணும். என்ன காரணம்னா நமக்கு 6.5க்கு மேலே 3 மாச சர்க்கரையோட அந்த ஆவரேஜ் லெவல் அதுக்கு மேலே போச்சுனாலே நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த இரத்த நாளங்கள் எது எப்படி பாதிக்கப்படுதுன்னு இல்லை, இரத்த நாளங்கள் இரத்த ஓட்டம் சீராக இருக்காது. ஸோ ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா அந்த ரத்த ஓட்டத்தால் சில நரம்புகள் பலனடையும், அதுலேருந்து சத்துக்கள் கிடைக்கும். ரத்தத்தின் வழியாக தான் விட்டமின் B12 கூட போகும். ஸோ நிறைய சத்துக்கள் வந்து நரம்புகள் கிடைக்கும். அந்த நரம்புகள் வந்து என்ன செய்யணும்னா செயலிழந்து போயிடும். காலப்போக்கில் என்னன்னா அந்த நரம்பு மறைஞ்சே போயிடும். ஸோ மறைஞ்சு போகிறதுனால தான் கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த எரிச்சல் இருக்கும், மதப்பு இருக்கும், கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி இல்லாமல் போகும், அங்கே இருக்கக்கூடிய திசுக்கள் இறந்து போகும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சர்க்கரை நோயோடது. அப்போ யாரானாலும் பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணால் நான் சர்க்கரை நோய் இல்லை அப்படின்னா 6 கீழே இருக்கணும். சர்க்கரை நோய் உடையவர்களானா 6லேருந்து 6.5 கீழே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஐயா சொன்னார் எனக்கு ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அடுத்து வந்து இப்போ எரிச்சல். ஆக்சுவலாக நம்ம ரிவர்ஸாக எல்லாம் புரிஞ்சுட்ருக்கோம். உங்களுக்கு ஸ்ட்ரோக் வருதுனாலே அதற்கு முன்னாடியே உங்களுக்கு சர்க்கரை நோய் ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஆனால் நோட்டிசபிள் கிடையாது. ஃபாஸ்டிங் பிபியை பார்த்து நம்ம தவறான ஒரு விஷயத்துக்கு வந்து கொண்டு வருவோம். இப்போ கீழே இருக்கிறது பிரச்சனைக்குரிய காரணமும் அதுதான். ஸோ அப்போ வந்து ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தணும், ரத்தத்தின் சர்க்கரை அளவை சீர்படுத்தணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஐயா. முடிந்தால் நேரில் வந்து பாருங்கள். நன்றி.
தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் மலச்சிக்கல் அப்படின்னு கேட்கும்போது உணவு செரிமானம் எவ்வளோ நேரம் அது எடுத்துக்கும், ஒரு உணவு செரிமானம் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத தொடங்கி மலச்சிக்கல் அப்படிங்கிறது அது இருந்ததுன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், முதுகு தண்டுவட பிரச்சனை கூட மலச்சிக்கல்னால வரும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை எங்களுக்காக கொடுத்தீங்க. நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.